வணக்கம் ஐயா. ஐயா, அந்த ஜாமக்கோல் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து கால்ஸ் மேல கால் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. ஆமாங்க ஐயா, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு வர 23/1/2026 இருந்து 30/1/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை நம்ம நடத்த இருக்கிறோம். மாலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை 1.5 மணி நேர வகுப்பு. ஆன்லைன் ஜூம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து மெயிலில் அனுப்பிடுவோம். அடிப்படை ஜோதிடம் வந்துங்க முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் அறகுறையாக தெரியும்னா வேண்டாம். முழுமையாக தெரிஞ்சவங்க வகுப்பில் கலந்துக்கலாம். அப்போ தான் நம்மளை நல்லா புரியும். தொழில்முறை ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிரசன்னத்தை கிளிக் பண்ணி இது ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது எளிய கணிதம். சும்மா ஒரு லேப்டாப் செல்ஃபோன் இருந்ததுன்னா அதில் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, எப்போ நடக்கும், என்ன வகையான சாபகோபங்கள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது, குலதெய்வ ஆசீர்வாதம் எப்படி இருக்குது. நம்ம கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நான் ஒரு நிலம் வாங்க போகிறேன்னு, இந்த நிலம் வாங்க முடியுமா முடியாதா, வாங்கினா ஃப்யூச்சரில் பலமாக இருக்குமா இருக்காதா, இது எல்லாமே ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காதுன்னு ஈஸியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை பிரசன்ன கலை ஜாமக்கோல் பிரசன்ன முறை. இது வந்து உலக நாடுகள் எங்கிருந்தாலும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ஜூம் வாயிலாக நீங்க படிக்கலாம். முன்பதிவு விறுவிறுப்பா போயிட்டு கண்டிப்பா நீங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும். இதுல குறிப்பா தொழில்முறை ஜோதிடர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பிரசன்ன கலை கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஒரு ஜாதகமே இல்லாம இருக்கக்கூடிய கேள்விகளை நம்மளே எடுத்து டக்கு டக்கு நடிச்சோம். ஆமா, அந்த மாதிரி உடனுக்குடனே வேலை ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காதுன்னு சூப்பரா சொல்லிடலாம். அப்படி வந்து உட்கார்ந்த உடனே அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. கிளைண்ட் நம்மளே நீங்க இதுக்காகத்தான் வந்தீங்க, இந்த பிரச்சனையை கடந்து உட்கார்ந்துருக்கீங்க, இனி இது நடக்க போகுது, இப்ப இந்த சூழ்நிலையில தான் வெயிட் பண்றீங்க இருக்கீங்கன்னு சூப்பரா சொல்ல முடியும். ஏன்னா 1 வருஷம் ஆச்சுங்க அந்த கிளாஸ் நீங்க சொல்லி. ஆமாங்க, இப்பதான் நடக்க போகுது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கிளாஸ். கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு பிரமிப்பான வகுப்பா இருக்கும். தயவு செய்து ஜோதிடம் தெரிந்த அனைவரும் இந்த வகுப்பு மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது ஒரு அற்புதமான கலை, அருமையான ஒரு பிரசன்ன கலை. இதை படிக்கும் போதே நமக்கு ஜோதிடத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். நமக்கு பலன் சொல்ல முடியலையேங்கிற பயம் வீணா அதை விட்டு போயிடும் நம்மளை விட்டு. இனி கிங்கு நான் தான் ஜோசியத்துல, நான் தான் சூப்பரா பலன் உரைப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி நம்ம டீச்சிங் அப்படி இருக்கும். அற்புதமா உங்களுக்கு வழி நடத்த முடியும். எளிமையான ஒரு அற்புதமான வழி நடத்துதல், சொல்லிக் கொடுக்குற முறை, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடியேன் தான் பயிற்சி ஆசிரியர். நீங்க எனக்கு வந்து 17 வருட அனுபவம். பிரசன்ன ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை. இதை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது ஒரு கட்டண வகுப்பு. விருப்பம் இருப்பவர்கள் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க? இறையருள் குருவருள் நலமா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா, நம்ம ஒவ்வொரு ராசிக்கான விரிவான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய நீங்க ராசி பாத்தீங்கன்னா கும்ப ராசி. ஸோ அதை பத்தி உங்களோட இது புரிதலா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்க. கும்பம் காலச்சக்கரத்திற்கு 11வது இடம், பாதகமும் கூட. யார் கும்பத்துல பிறந்தாலும் சரி, ஒரு வீழ்ச்சியை சந்திக்காம ஒரு லாபத்தை இழக்காம மேல வர முடியாது. இது ஜென்ரல் கான்செப்ட். கும்பம் சனியினுடைய வீடு. அந்த கும்ப வீட்டுல என்ன ஒரு அதிசயம்னா, எந்த கிரகமும் அங்க உச்சம் கிடையாது, நீச்சமும் கிடையாது. சனி மட்டும் ஆட்சி பெறுவார், மூலத்திரிகோணம் பெறுவார். சனிக்கு அங்க ஒரு பவர். அது சனியினுடைய வீடு, அது ரொம்ப பவர்ஃபுல். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம், கும்பம் சதயம் ராகு, பூரட்டாதி குரு, 3 நட்சத்திரம் கலந்திருக்கு. குரு, ராகு, சனி. கும்பராசியில யாரு பிறந்தாலும் அவர்களுக்கு குழந்தை சார்ந்த ஒரு மனக்கவலை, ஒரு பிரச்சனை, நெருக்கடி உண்டு. கும்பம் வந்து கோபுரம். கோபுரம் கும்பம், கருவறை சிம்மம். கோபுரம் கும்பம், கருவறை சிம்மம். இதுதான் நம்ம தேவ பிரசன்னம் பார்க்கும்போது சொல்லுவோம். இந்த கோயில்களுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது சொல்லுவோம். மடப்பள்ளி 4ஆம் இடம், வாகனம் 4ஆம் இடம். கோயில் இருக்குமில்ல வாகனம், அதெல்லாம் 4ஆம் இடம்.
கோயில்ல வச்சிருக்கிற உண்டியில் வருமானம் இருக்குல்ல, அது 2ஆம் இடம். கோயில் தர்மகர்த்தம் 9ஆம் இடம். கடைசியா ஃபைனலா வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்கிற இடம் 12ஆம் இடம். இப்படி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி கும்பம் வந்து ஒரு ஆன்மீக ராசி, ஜோதிட ராசி, சாஸ்திர ராசி. இப்ப கும்ப ராசியில யாராவது பிறந்திருக்கீங்க, கும்ப லக்னத்துல யாராவது பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, அவங்க வீட்டுல குடும்பத்துல யாராவது பாத்தீங்கன்னா கை வைத்தியம் பார்த்தவங்க, இந்த விபூதி மந்திரிச்சு கொடுத்தவங்க, கோயில் பூஜை பண்ணவங்க, கோயில் கட்டினவங்க, கோயிலுக்காக தன்னை அர்ப்பணிச்சவங்க, அதே போல கோயிலுக்கு நான் ஏதாவது டொனேட் பண்ணேன்னு சொன்னவங்க, இடம் தானம் பண்ணேன்னு சொன்னவங்க, அதே போல கோயிலுக்காக நிறைய செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கும்பத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாங்க, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதாங்க. நம்ம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த விரதம் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் கும்பத்துல பண்ணுவாங்க. வீட்டுல வந்து பெண்களா இருந்தா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு தீபம் ஏத்தி சுத்தபத்தமா வச்சிருந்து, நோம்பி நொடி வந்தா வலிச்சு விட்டு சாணம் போட்டு வலிப்பாங்கல்ல, அதெல்லாம் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. கும்பத்துக்கு வந்து அது பிடிக்கும். கும்பத்துக்கு இந்த ஆன்மீகம் மட்டும் இல்லைன்னா மனநோயாளியா மாறிடுவாங்க. கும்பத்துக்கு வந்து குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுறேன், இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ட்ரெடிஷனல் நல்லா கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. ரொம்ப ஒரு அற்புதம் கும்பம். அப்படிப்பட்ட ராசியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ராசிநாதன் சனி, அவரே விரையாதிபதி ஆகிறார். அப்ப இவங்க ஒரு பொருளாதாரத்தை இழந்து ஒரு வியாதியை சம்பாரிச்சு ஒரு வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்திரை எடுத்து மேல வருவாங்க, உயர வருவாங்க. கும்பராசியில பிறந்தவங்க, கும்பராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவே சிறப்பில்லை கும்பத்துக்கு. என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு மைனஸ் தான். எதனால? அதான் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், அது அண்ணன் அக்கா. இளைய சகோதரங்கிற இடத்துல 3ஆம் இடத்துல போய் தான் லக்னாதிபதி நீசமாகறான் ராசிநாதன். அப்ப இளையவங்களாலையும் புண்ணியம் இல்லை, மூத்தவங்களாலையும் புண்ணியம் இல்லை. இவங்க பாசம் மட்டும் தான் வைப்பாங்க. ஆமா, இவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இறந்துடுறது, இல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது, ஏதாவது ஒண்ணு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாவம் கஷ்டப்படுறான் என் தம்பி, என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுது, ஏன்னா எங்க அக்கா ரொம்ப கவலையா இருக்கு, இப்படி சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள்ல வந்து ஏதோ ஒரு குழப்பங்களை வந்து அந்த கும்பத்துக்கு கொடுக்காம போறது, ஒரு கசப்பு கொடுக்கும், அது இருக்கு. ஏன்னா விரையாதிபதி போய் 3ஆம் இடம். அப்போ ஒரு தங்கச்சி இறந்துருச்சு, ஒரு தம்பி இறந்துட்டாரு, ஒரு சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அப்படிங்கிறவங்க, இல்ல உறவுகள்ல பலம் இல்லைன்னு சொல்றவங்க கும்பத்துல இருக்கு, இருந்தும் பயனில்லை அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சிறப்பு. 2ஆம் அதிபதி உங்களுக்கு குரு வீடு. எப்பவுமே காசு பணம் இல்லைன்னா இவங்களால வாழ முடியாது. அங்க சுக்கிரன் வேற உச்சமாகறான். கண்டிப்பா இருக்கிறதுக்கு இடம், நிலம், வீடு, வாகனம், துணிமணிக, போட்டுக்கிறதுக்கு உடுப்பு, இதுக்கு குறை இருக்காது. ஏன்னா 4ஆம் அதிபதி 2இல் உச்சம். இவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு சொத்துல வில்லங்கம், ஒரு நெருக்கடி சம்பாதிக்காத கும்பமே கிடையாது. ஏன்னா 4ஆம் அதிபதி சொத்துக்கானவன் போய் 2ல் உச்சம் பெற்று 8ஆம் இடத்தை பார்த்துருவான். அப்ப 4 சொத்து, 2 இன்வெஸ்ட்மெண்ட், 8ஆம் இடம் லாக். நிறைய பேர் இடம் வாங்கி போட்டு ஒரு வீடு கட்டி வச்சுட்டு பாதியிலேயே நிக்குது, அந்த இடம் விற்க முடியல, அந்த இடத்தினால எங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்க எங்க போகணும் தெரியுங்களா? அந்த இடம் விற்க முடியாதவங்க கும்பராசிக்காரங்க தனுஷ்கோடி போகணும். தனுஷ்கோடி போய் அங்க தீர்த்தம் எடுத்துட்டு வந்து அந்த விற்க முடியாத இடத்துக்கு தெளிச்சு விடணும். ஏன்னா தனுஷ்கோடி ஏற்கனவே அழிந்த இடம். என்ன இடம்? அழிந்த இடம். அப்ப இவங்களுக்கு 4ஆம் அதிபதி போய் உச்சமாகிற இடம் தனுஷ்கோடி வீடான மீனம். அங்க போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து தெளிச்சா அது அழியுமா அழியாதா? கண்டிப்பா. எப்படி லாஜிக்? இப்படி நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா. நீங்க ஏதாவது போங்க, அப்படியே முருகரை போய் கும்பிட்டுட்டு வாங்க, இடம் விற்கலையா, சரி நீங்க அந்த பூமிநாதர் சாமி போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, எப்படி நம்ம பூமிநாதருக்கும் போறதுக்கும் லாஜிக் இருக்கு, ஸ்ரீமுஷ்ணம் போறதுக்கும் லாஜிக் இருக்கு. நிறைய லாஜிக் பரிகாரம் தான் ஜெயிக்கும் நீ வர்ற காலத்துல. ஏன்னா ஜோதிடர்கள் வந்து எஃபிஷியன்சி இல்லை, பிரசன்னம் கத்துக்கல, கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியலன்னா ஃபீல்டுல நிலைக்க மாட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷம் இருந்தா பெரிய விஷயம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதான் லைஃப் வாழ்ந்ததுக்கு அடையாளம். ஜோசியம் சொல்றது பிரச்சனை இல்லை, நல்லா சொல்லணும். டெய்லி 2 பேர்த்துக்கு பாருங்க, முறையா பார்க்கலாம், அவங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணலாம். இதை செஞ்சா போதும். என்னோட கருத்து இதுதான்.
கண்டிப்பாங்க. ஆமா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்காக அப்ரோச் பண்றாங்க. ம். இது நான் பார்க்கறது வந்து ஆள் வச்சு பார்க்குற வேலை இல்லை. ஒரே நான் ஆளா ஒரே ஆள் தான் பார்க்கணும். என்னால அத்தனை பேர்த்துக்கு சொல்ல முடியறது இல்ல. அதனால யாராவது புக் பண்ணா கூட 2 மாசம் 3 மாசம் ஆயிரும். லேட் ஆகி தான் பார்க்குற நிலைமையில இருக்கு. அதுக்காக நான் பெரிய ஆளோ பெரிய ஜோசியரும் நான் இன்னைக்கு சொல்லிக்கவே விரும்பல. உங்களுக்கு அவசரம் அர்ஜென்ட்னு ஏதாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க யாராவது தெரிஞ்சவங்ககிட்டயோ குடும்ப ஜோதிடர்கிட்டயோ நீங்க போய் பார்த்து சந்தோஷமா உங்களை சரி பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் எனக்காகலாம். ஏன்னா ஏதாவது ஒரு அவசரத்துக்காக வெயிட் பார்க்கணும் நிர்பந்தம் இருக்கலாம். ம். அது எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு, ஏன்னா நான் தான் சொல்லணும், ஒரு ஆள் தான் நான் எத்தனை பேர்த்து தான் பார்க்கறது, பார்க்க முடியாது. இது புரிஞ்சுக்குவாங்க மக்கள். கண்டிப்பா. அதனால அப்படி. அப்ப 2ஆம் அதிபதி குரு போய் 6ஆம் இடத்துல உச்சமாகிறார். ம். எப்பவுமே இவங்க வந்து ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, வட்டி கட்டுறது, கடன் நெருக்கடி, பேச்சுனாலேயே இவங்க உறவை கெடுத்துக்குவாங்க. வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுறது. எவ்வளவு கடன், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வம்பு வழக்கு இருந்தாலும் இவங்க மீண்டு வெளியில வந்து 11 குடைவனு 6 உச்சம். 6 வழக்கு, கடன் நோய், 11 நிவர்த்தி, வெற்றி. அப்ப யாருக்கெல்லாம் 11 6 தொடர்பு இருக்கோ அவங்கள எதிரிகளை வெல்வார்கள். எதிரிகளை வெல்வார்கள். குறிப்பா தனுசு லக்னக்காரங்க எதிரிகளை வெல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 11 6 தொடர்பு. இந்த தனுசு லக்னக்காரங்க, மிதுன லக்னக்காரங்க எதிரிகளை வெல்லுவாங்க. அவங்களுக்கு 11 6 தொடர்பு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இங்க தனுசுலையும் மிதுனத்துல யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஒன்னு ஸ்ரீராமர், இன்னொன்னு ஆஞ்சநேயர். நீ எதிரி வெல்லணும்னா ராமரை புடி, ஆஞ்சநேயர் புடின்னு அங்கேயே சொல்லுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ராமர் ஆஞ்சநேயர். அப்ப ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு ராமநாத சுவாமி பார்த்துட்டு நீங்க வந்தீங்கனாலே எதிரிகள் ஆஃப் ஆயிடுவாங்க. இந்த லாஜிக்கெல்லாம் யாராவது சொல்லி தருவாங்களா? கண்டிப்பா. நான் கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் பொதுமக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கும் சொல்றோம். நோட் பண்ணி வச்சுக்க. நோட் பண்ணுங்கிறாடேன்னு பாருல விவேக். அந்த மாதிரி. அதனால அது மாதிரி மக்கள் கிளைண்ட் தான் எனக்கு கடவுள், வாடிக்கையாளர் தான் என்னுடைய கடவுள். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அவங்க வந்து நோட் பண்ணி இதை சரி பண்ணிக்கணும். அந்த நோட் பண்ணுங்கிறாடேன்னு பேசணும், அதை எடிட் தூக்கிடும், அது வேண்டாம். அப்போ கிளைண்ட்டுகளுக்கு நம்ம இதை கொடுக்கணும். கொடுத்தா நமக்கு ஒரு பலம், ஒரு வளர்ச்சி. அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கும்போது நம்மளே நல்லா வச்சுக்குவாங்க. இதுதானே உண்மை. கண்டிப்பா. அதை தான் பண்ணணும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி செவ்வாய். அங்க சனி நீசமாகிறாரு. இவங்க முயற்சி ஒரு தடவைக்கு 10 தடவை எடுக்கும். 3 கூடைய செவ்வாய் நீசமாகிறட 6ல். அப்ப இவங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கு உறவு குறைவு, பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாவது டாக்குமெண்ட் ரெக்கார்ட்னால இவங்க நிறைய வில்லங்கங்கள் வழக்குகளை சந்திப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையும் இருப்பான். கும்பம், அவன் மூஞ்சி காட்டுறது, நீ ஏன் என் வீட்டுக்கு பக்கத்துல வந்தேங்கிறது, அவன் முறைச்சு பார்க்கறது, இதெல்லாம் இருக்கும். கும்பத்துக்கு ஈஸியா வந்துடும் பக்கத்து வீட்டு பிரச்சனை. அதே போல 3ஆம் அதிபதி உச்சமாகிற 12ஆம் இடம். 12ஆம் இடம். அப்ப இவங்க வாங்கின முதல் சொத்தை வித்து 2வது சொத்துல இருந்தா வளருவாங்க, ஜெயிப்பாங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், 6 குடைவன் 4 உச்சம். இவங்களுக்கு வாடகை வருமானம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கும்பத்தோட அம்மாவுக்கு கடைசி காலத்துல ஹெல்த் பாதிக்கும். அவங்களுக்கு இப்ப இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிட்டே வரணும். ஆனா 6 4 தொடர்ந்து. கும்பத்தோட அம்மா வீட்டுல யாராவது அரசு பணி, அதாவது இவங்க கும்பராசிக்காரங்களோட தாயாதி வர்க்கத்துல யாராவது அரசு பணி, உள்ளூர் பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. 4 6 10 தொடர்பு அப்படி எல்லாம் இருக்கு. அவங்க மேல அந்த அரசியல் இருந்தாலும் அவங்களுக்கு வம்பு வழக்காகி, அரசு வேலையில் இருந்தா ப்ரமோட் ஆகி பிரச்சனையும் நடந்திருக்கும். இது கும்பத்துக்கு இயற்கை, ஒன்றும் மாறாது. 5ஆம் இடம் புதனோட வீடு. இயற்கையாகவே அறிவாளி, ஞானிகள், புத்திசாலிகள். இவங்கெல்லாம் பாருங்க, இந்த செய்வினை இருக்குதா, மந்திரம் பண்ணிக்கலாமா, பூஜை பண்ணிக்கலாமா, மந்திரிச்சு போடலாமா, சுத்தி போடலாமா, வீட்டுல கருடகலங்கு கட்டிக்கலாமா, கத்தாழை கட்டி விடலாமா, வீட்டுல ஏதாவது கட்டி தொங்க விடும்போது நமக்கு துஷ்ட சக்திகள் அணுகாதா, இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் தான் அமானுஷ்யம், 5ஆம் இடம் மனசு. 5க்கும் 8 கூடயும் ஒரே ஆளு புதன். அப்ப இவங்க உள்ள மனசு அமானுஷ்யத்தை நம்புமா நம்பாதா? கண்டிப்பா வரவேற்கும். கரெக்டான வார்த்தை. ஓ, நமக்கு அது இருக்குமோ, இது இருக்குமோ, செய்வனை பண்ணிவிட்டானுங்களோ, வச்சுட்டாங்களோ, அவனே வைப்பானா, அவனே எடுப்பானா, சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பா. அது மாதிரி வச்சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் இதுல வந்துடும். சிறப்பு. 6ஆம் இடத்துல குரு உச்சம். இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகம். சமுதாய மதிப்பு மிக்கவங்களே எதிரியா மாறிடுவாங்க. யாரு வந்து மிதுனத்தை கும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் இருக்குது, பங்காளிகள் கொஞ்சம் ஒத்துமையா இருப்பாங்க.
எப்படி பங்காளிகள். ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா கடுப்பாத்தான் வந்து நிப்பான், ஐயோ நல்லா இருக்கானே அப்படின்னு தான் வந்து நிப்பா. ஆனா ஒத்துமையா இருப்பாங்க, ஒத்துமையா காட்டிக்குவாங்க. அது ஒரு பலம். ஆறுக்குடையவனே இவருக்கு சந்திரன், அவர் நீசமாகிற இடம் 10ஆம் இடம். தொழில்னால போராடாம வராத கும்பமே இல்லை. ஒரு பக்கம் இழந்து கெட்ட பேராகி அவச்சொல் அசிங்கத்தை சம்பாரிச்சு வட்டி கட்டி ஒன்றும் இல்லாம ஊரை விட்டே போய் இவன் முடிஞ்சு போயிட்டான்னு பேரை வாங்கும் போது அப்படி வந்து விஸ்வரூபம் எடுத்து ஒருத்தன் நிப்பான் பாருங்க. அந்த நிக்கிற ஒரு ராசி தான் கும்பம். அப்படி தெம்பா வந்து நிக்கும். பெரிய விஷயமா இல்லையா? மிகப்பெரிய விஷயம். ஒரு வீழ்ச்சியை சந்திச்சு உச்சத்தை தொடருது. அதே போல கும்ப ராசிக்காரங்களை நீங்க மேக்சிமம் நம்பலாம். அவங்க நம்மளை நம்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு உயிரே கொடுத்து உள்ள நின்று நம்மளுக்காக காப்பாற்றுவாங்க. அத பொதுவாக சொல்லுவாங்களே, கும்பம் வந்து மனசுக்குள்ள எல்லாமே இருக்கும், அடக்கி வச்சிருக்கும். கும்பம் ஒரு குடம் உள்ள இருட்டு, குடம் உள்ள இருட்டு. இவங்க வாழ்க்கை ஒரு இருட்டு தான். மற்றவங்களுக்கு பயங்கர உதவியா இருப்பாங்க, கடவுள் பக்தி என்ன. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு இருட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கும்பத்தோட வேலை சீக்ரெட்ஸ். கும்பம் அவ்வளவு சீக்கிரம் இவங்க கிட்ட இருந்து நீங்க எந்த விஷயத்தையும் வெளியில வாங்க முடியாது. நீங்க அவர் திட்டுறாரா, நம்மளை பகைச்சிக்கிட்டாரா, இல்ல சந்தோஷமா இருக்கிறாரான்னு கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி நீசமாகிற இடம் 10ஆம் இடம். நம்ம தொழில வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடனாளி ஆகாம யோசிச்சு நிதானிச்சு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகாம பண்றது நல்லது. 7ஆம் இடமே சூரியனோட வீடு. மனைவி நல்ல நிர்வாக திறமை, இல்ல கணவர் நல்ல நிர்வாக திறமையுடையவர், உறவுகளுக்குள்ள ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆனவங்க, மற்றவங்களோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் இழுத்து போட்டு செய்யறது. இதெல்லாம் இவங்க கணவனா இருந்தா மனைவிக்கு, மனைவியா இருந்தா கணவனுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து இவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பாங்க. ஒரு புகழ் கிடைக்குமா ஐயா வந்ததுக்கு அப்புறம்? ஆமா, புகழ் தான். ஏன்னா 7ஆம் இடம் சூரியனோட வீடு தானே, புகழ் கிடைச்சிடும் கண்டிப்பா. அதே போல 7க்குடையவன் சூரியனா இருந்து இருக்கிறனால எளியும் புடையமா தான் இருப்பாங்க. ஏன்னா இது சனியோட வீடு, இது சிம்மத்தோட வீடு. சூரியனும் சனியும் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? எளியும் புடையமா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் பெரிய சலிப்பு சங்கடங்கள் வரும். வெளியில் வரும்போது அவங்களுக்கு தெரியாதுங்க, உள்ளதான் தெரியும். அப்புறம் 7க்குடையவன் நீசமாகிற இடமே 9ஆம் இடம். 7, 9. 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாக்கியம், புகழ். அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு போராட்டத்தை சந்திச்சு அந்த பாக்கிய புண்ணியங்களை எல்லாம் அப்புறம் தான் அடைவாங்க. இந்த கல்யாணம் பண்ணிட்டாலே இவங்க வெளியூர் போறது, இடம் மாறி குடியிருக்கிறது, தள்ளி போறதெல்லாம் நடந்துரும் இயற்கையா. அப்படி நடந்துருச்சுன்னா அது அதிர்ஷ்டம். அப்படி நடந்துருச்சுன்னா அது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். இவங்க எங்க குடியிருந்தாலும் பக்கத்துல ஒரு காலி மனை, வீதி, பக்கத்துல காலி இடம் கிடக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் வாழ்வாங்க. அப்படி வாழாம இவங்களால இருக்க முடியாது. பக்கத்துல கோயில் இருக்கிறது, வீடே கோயில் மாதிரி இருக்கிறது, குலதெய்வத்தை ரொம்ப நேசிக்கிறது, இதெல்லாம் கும்பம். ஆமா. 8ஆம் அதிபதியே புதன், அவர் நீசமாகிற 2ஆம் இடம். 8ங்கிறது ஆயுள், 2ங்கிறது வருமானம். அங்க 2ஆம் இடத்துல தான் நீசமாகிறார். குடும்பத்துல ஆயுள்காரகன் குடும்பஸ்தானத்தில் நீசம். அப்ப இவங்க குடும்பத்துக்குள்ள அற்பாயுள்ல போனவங்க இருப்பாங்க. அந்த ஆயுள் நிறைவடையாம ஒரு 80, 85 எல்லாம் இல்லைங்க, ஒரு 30, 35, 40, 45, 50, 55 இதுக்குள்ள ஒரு அற்பாயுள்ல போனவங்க இவங்க ஃபேமிலியில இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு கண்ணு பிரச்சனை, சளி பிரச்சனை, பல் பிரச்சனை, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, பித்தப்பை, யூரினரி தொந்தரவு, கல்லடைப்பு, இதனால கஷ்டப்படுறது. ஆண்களா இருந்தா தலைமுடி உதிர்வு, கண் பிரச்சனை, பல் பிரச்சனை, இதெல்லாம் வர்றதெல்லாம் வந்துடும். இவங்க ஒரு கஷ்டத்தை சந்திப்பாங்க. அதே போல இவங்க சில நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாது, போராடுவாங்க, அதுக்கு அது இருக்கும். அப்புறம் 9ஆம் இடத்துல சனி உச்சமாகிறார். 9ஆம் இடத்துல சனி உச்சம் கண்டிப்பா 45க்கு மேல வளர்ச்சி. 45க்கு மேல வளர்ச்சி, எஸ், ஒரு முன்னேற்றம் உண்டு. இவங்களுக்கு இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்து, சுகம், ஆடை, ஆபரணம், குழந்தைகள், பேரம் பேத்தி எல்லாமே கொடுத்துரும். கும்பத்துல பிறக்கிறது யோகம்தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப சனி போய் அங்க உச்சமாகிறார். சனி உச்சமானா 90 வயசு 100 வயசு வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க கும்பத்தில். 90 வயசு 100 வயசு வாழ்ந்தவங்க தந்தை வர்க்கத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கா வாழ்ந்து இறந்தவங்களையும் சொல்லலாம். கும்பத்துல 10ஆம் இடங்கிறது தொழில், அது 12ல வந்து உச்சமாகுது. இவங்களுக்கு முதல் தொழில் சிறப்பு தர்றதில்லை, 2வது தொழில் தான் உயர்வை கொடுக்குது. அந்த ஃபர்ஸ்ட் தொழில வாஷ் அவுட் ஆயிருங்க. ஆமாங்க, தொந்தரவாகி தான் வர்றாங்க. 2வது தொழில் சிறப்பை கொடுக்குது, ஏன்னா 12ல போய் உச்சமாகறான். 10ஆம் இடம் முதல் தொழில், 12ஆம் இடம் 2வது தொழில். 10க்குடைய செவ்வாய் எங்க போய் உச்சமாகறான்? 12ல தான் உச்சமாகறான். அப்ப அங்கதான் வந்து இவங்களுக்கு காசை கொடுக்குது.
அப்ப இவங்க ஒரு தொழில் வச்சிருந்தா கூட இன்னொரு தொழில் அடிஷனலா ஏற்படுத்திக்கிட்டு அதை டெவலப் பண்ணும்போது வளர்ச்சி இருக்கும். இது பொது கருத்து. இதை பண்ணிட்டாங்கன்னா பலம். முருகருக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணும்போது தொழில் சூப்பரா இருக்கும். முருகருக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டே வந்தாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் நீசமாக தவறான முடிவுகளால் பேராசையால் பிரம்மாண்டமாக களத்தில் இறங்குவதால் பிரச்சனை. சிலரெல்லாம் அம்மா சத்தத்துக்கு போக முடியல, அப்பா சத்தத்துக்கு போக முடியல, முக்கியமான உறவுகள் இறந்துட்டாங்க, அதுக்கு என்னால கலந்துக்க முடியும். ஒரு கருமத்தில் கலந்து கொள்ள தடை. எது? ஒரு கருமத்தில் கலந்து கொள்ள தடை. யாராவது ஒருத்தர் முக்கியமான இறந்தவங்களுக்கு இவங்க போக மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பம் இருக்குது, அவங்க தந்தையார் இறந்ததுக்கு அவர் போகல, தந்தையார் இறந்ததுக்கு போகல. அப்புறம் அவரே போய் தனியா நான் பண்ணிட்டேன், கருமாதி பண்ணிக்கிட்டேன், கருமம் செஞ்சு கரெக்டா சரி பண்ணிக்கிட்டேன், அந்த கருப்பை கழிச்சுக்கிட்டேன். என்னன்னா தாய் தந்தையர் ரொம்ப முக்கியம். ஆனா கும்பத்துக்கு என்ன சொல்லுது, அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துறது ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு கசப்பை கொடுக்கதான் செய்யுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 11ஆம் இடமே குருவோட வீடு. இவங்க குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி, புகழ், பெருமை, இதெல்லாம் இவங்களுக்கு குழந்தையால மனக்கசப்பு. குழந்தை கீழே விழுந்துருச்சு, குழந்தை ஹாஸ்டல்ல இருக்கு பிரிஞ்சு, குழந்தை டெவலப் ஆகல, முன்னேற்றம் இல்லை, ஒரு குழந்தை கரு அழிஞ்சிருச்சு, ஒரு குழந்தை இறந்துருச்சு, பிறந்து இறந்துருச்சு, இப்படி இல்லை குழந்தை கொஞ்ச நாள் வளர்ந்துகிட்டே இருந்து இறந்துருச்சு. இந்த சோகம் இவங்க சோகங்கள் இல்லாத நாள் எனக்கு இல்லை என்று ஒரு பாடல் கூட இருக்கு. அந்த மாதிரி கும்பம் ஒரு சோகத்தோட வாழக்கூடிய ராசி. வெளியில வேணா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். சில நேரம் நைட் அப்படியே படுத்து 11 மணிக்கு மேலே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தலை கை வச்சு படுத்துட்டு திங்க் பண்ணும்போது அப்படியே இந்த கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீர் இப்படி ஓடும். கடந்து வந்த பாதை. ஆமா, தலையணையெல்லாம் நனைஞ்சிரும். கடந்து வந்த பாதையை நினைச்சு நனைஞ்சிரும் அந்த இடம். அப்படி ஒரு உருக்கமாயிரும். பிரபஞ்சமே அழுகும் சில நேரம். ஏன்னா கும்பம் அப்படிப்பட்ட ராசி. கும்பராசி மட்டும் கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடவுளே கூட இருக்கிற மாதிரி, சாமியே கூட இருக்கிற மாதிரி. ஏன்னா சதய நட்சத்திரம் அங்கதானே இருக்கு. ராஜராஜ புகழான ராஜராஜ சோழன். சதய நட்சத்திரம்ங்கிறது ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயிலை கட்டின அற்புதமான மகானவர். நம்மளுடைய பாட்டன் சார் அவர், இல்லையா? கண்டிப்பாங்க. நாம அவர் ஒரு கடவுளை தான் பார்க்குறோம் சார். இன்னைக்கு ஃபாரினர்ஸ் உலகம் பூரா இருந்து இன்னைக்கு வியப்புலதான் பெரிய கோயிலை வியந்து தானே பார்க்குறான். என்னமா கட்டியிருக்கிறான் ஐயா. இன்னைக்கு இவ்வளவும் பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் தனக்குன்னு ஒரு சிலையை கூட அமைச்சுக்கல. பார்த்தீங்களா? நான் இப்படித்தான் இருந்திருப்பேன் அப்படின்னு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதே தான் கும்பராசியில் யார் பிறந்தாலும் தனக்குன்னு இல்லாம மற்றவர்களுக்காக வாழ்றாங்கன்னா அது கும்பம் தான். எனக்கு தெரிஞ்ச கும்பம்ல ஒரு பெண் பிறந்துட்டாங்கன்னா சமைச்சு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டு 3 மணிக்கு உட்காந்து முகங்கள்லாம் கழுவிட்டு இந்த வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அக்கடான்னு உட்காந்து இந்த மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டு பெருந்தன்மையா மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற ஒரு ராசி இருக்குன்னா கும்பம் தான். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. இது யார் கும்பமா இருந்தாலும் கீழே அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, ஆமா கரெக்டா பேசியிருக்காரு அப்படி. 12ஆம் இடமே சனியோட வீடு. அங்க செவ்வாய் உச்சம், குரு நீசம். கடைசி காலத்துல பொருளாதாரத்தை இழந்து வாழ்றது கும்பம். அப்ப என்ன பண்ணணும்? கும்பம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க யாருக்கிட்டையும் போய் கடைசியில நிக்க மாட்டீங்க. ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்வீங்க. கும்பமே கும்பகோணம் தான். கும்பமே கும்பகோணம். அப்ப கோயில் வீடு, கோபுர வீடுன்னு நம்ம சொல்லி பேசியிருக்கிறோம். அப்ப கோபுர வீடுங்கிறது, கோயில் வீடுங்கிறது நம்ம பேசினதுல கும்பகோணம்ங்கிறது கும்பராசிக்கு ஆதி கும்பேஸ்வரர் கோயில் தான் ஃபர்ஸ்ட் கோயில். அப்ப அங்க கும்பகோணத்துல இத்தனை கோயில் வந்ததுக்கு இப்ப அர்த்தம் புரிஞ்சுதா? காரணம் தெரிஞ்சுதா? அப்ப கும்பராசிக்காரங்க யாராவது கோயில் கட்டுறாங்க அப்படின்னா அது புகழா நிற்கும். கும்பராசியில பிறந்தவங்க யாராவது கோயில் கட்டுறவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க, முன்னாடி நின்று நடத்தி கொடுக்குறாங்கன்னா அந்த கோயில் உயரத்தில் போய் நிற்கும். இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் கும்பத்தில் இருக்கு. அவர்கள் கும்பம் என்றுமே சிங்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. உள்ள இருக்கிற விஷயத்தை டீகோட் பண்ணி அற்புதமா நம்ம நேரடியாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசியை பார்க்கலாம். நன்றி.